ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன ஆரிஸ் ஆன்லைன் அப்படின்ற ஒரு சூப்பரான சர்வைவல் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, பிரிஞ்சு போன ரெண்டு காதலர்களும் அவங்க ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு ஒண்ணு சேர்றாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் லேட் ஆனனால தனியா ஒரு ஹெலிகாப்டர்ல போறாங்க. போற ஹெலிகாப்டர் ஓட்டுறவரு சடனா இறந்து போறாரு. நடுக்கடல்ல அவங்க உயிர் பிழைக்க யார் அவங்களுக்கு உதவி பண்றாங்கன்னு சொல்லி ரொம்ப விறுவிறுப்பா இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்துட்டு வாய்ஸ் மோஷா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கியூட்டான வீடியோவை காமிக்கிறாங்க. ஜாக், சாரா இவங்க ரெண்டு பேரும் தான் படத்தோட ஹீரோ ஹீரோயின். இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. இவங்க தீவுல அவங்களோட வெக்கேஷனை ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எடுத்த வீடியோ தான் சாரா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப அழகா அந்த வீடியோ எடுத்திருக்கேன்னு சொல்லி ஜாக் பேசிட்டே இருக்கும் போது, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும் லண்டனுக்கு, ஞாபகம் இருக்கானும் போது, ஏன் போற, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இந்த இடத்த பாரு, எவ்வளவு அற்புதமா இருக்கு, ஏன் நீ போகணும்னு நினைக்கிறேன் போது புரியுது, பட் பிராக்டிக்கலா யோசிங்க, என்னால எவ்வளவு நாள் தான் இங்க இருக்க முடியும், என்னோட கெரியரும் ஒண்ணு இருக்குல்ல, நான் போய் தானே ஆகணும். சரி நீ நாளைக்கு தானே போற, நான் உன்னை இங்க டிராப் பண்றேன் போது தயவு செஞ்சு வேணாம், எனக்கு குட் பை சொல்றது சுத்தமா பிடிக்காது, நீ வந்தேன்னு வச்சுக்கோங்க என் மூடு ஸ்பாயில் ஆயிரும், நானே பாத்துக்கிறேன், சரி ஓகே கடைசியில என் கூட ஒரே வாட்டி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போவார். அப்படி பே பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ சாரா அவங்க குடிச்ச ஒயினுக்கு பே பண்ணிட்டு ஹீரோ கிட்ட சொல்லாம அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்து பாக்குறாங்க, ஹீரோனி அங்க செம்மையா அப்செட் ஆயிடாரு. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க, ஹீரோயின் லண்டன்ல இருக்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு, எனக்கு மேரேஜ் இருக்கு, சோ கண்டிப்பா நீ வந்தாகணும், இந்த வாட்டி எந்த ஒரு ரீசனும் என்கிட்ட நீ சொல்லக்கூடாது அப்படின்னும் போது, ஃப்ரெண்டோட கல்யாணம் ஆச்சு, நான் வராம இருப்பேனா, கண்டிப்பா வரேன், ஆனா எனக்கு அந்த ஓட்ட ட்ரக் குடிப்பியான் போது தாராளமா கொடுக்குறேன். இப்ப சாராவும் அந்த தீவுக்கு வராங்க. அந்த தீவுல இருக்கிறவரோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வண்டி ஓட்டிட்டு ஜாலியா பாட்டு கேட்டுட்டே போறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு எறும்பு டோர் இருக்கும். உள்ள போறாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. சோலமன் இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது இப்போ ஒரு நாய் வேகமா அவளை துரத்திட்டு வரும். பயந்து போன அவளும் அந்த கம்பியில ஏறி உட்காந்துருவா. சோலமன் வருவார், என்னம்மா என் கம்பியில உட்காந்துருக்க, என்ன விஷயம், விளையாடுறீங்களா, நான் உங்களை பார்க்கதான் வந்தேன், குடும்பம் போது கொடுக்குறேன், அவங்க கிட்ட கொடுக்காம இருப்பேனா, ஏன்னா நீங்க வச்சிருக்க சரக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஹீரோனி போறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டும் அங்க வராங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, சூப்பரா இந்த இடத்துல உனக்கு வெட்டிங் நடக்க போகுது, ஐ எம் சோ ஹாப்பி அப்படின்றாங்க. உனக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீ பேசாம எங்கேயே தங்கலாமே, விளையாடுறியா, என்னோட ஜாப் பத்தி தான் உனக்கு தெரியுமே, என்னால எப்படி இங்க வர முடியும், அப்ப நீ ஒரு டூரிஸ்ட் தானே, டூரிஸ்ட் மட்டும் சொல்லாத, எனக்கு இங்க ஓட்ட லைசன்ஸ் கூட இருக்கு, எனக்கு இந்த இடம் அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டு ஜாக் இங்கதான் இருப்பாரு. கடவுளே, இவன் இங்க என்ன பண்றான், ஜாக் இங்கதான் தங்குறான், அவனோட ஷாப் கூட இங்கதான் இருக்கு, உனக்கு தெரியாதா, நீ இருக்கிறதா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு, இது என்னடா கதை, என் ஃப்ரெண்டை நான் எல்லாரும் இன்வைட் பண்ணேன், போச்சு போ, எப்படி உன் கூட இந்த வெட்டிங் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றது, அவனை பார்க்கும் போது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குமே. இப்ப ஹீரோனே அவங்க ரூம்ல போறாங்க, பொறுமையா இரு, எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் ப்ரிப்பேர் ஆயிக்கிறாங்க. நைட் ஒரு பார்ட்டி இருக்கு. பார்ட்டில எல்லாமே ஜாலியா பாட்டு பாடிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோனி ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அவளோட ஃப்ரெண்டும், என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க, போய் பேசு, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னும் போது, நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு போய் இவங்க பேசுவாங்க. பட் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு பேச விருப்பம், அவர் ரொம்ப பேச மாட்டாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுவாரு. சாராவும் இவன் அவாய்ட் பண்றானே, இவங்க கிட்ட எப்படியாவது பேசானே சொல்லி, நீ உன்னோட கடைக்கு தானே போற, நான் கூட துணைக்கு வாக்கிங் வரணும் போது நானே தனியா நடந்துப்பேன், நீ வர வேண்டாம், இல்ல நான் வரேன், கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, உன் வேலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டே இருப்பாங்க. என்ன மன்னிச்சிரு, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு குட் பை சொன்னா பிடிக்காது, நான் தான் நீ சொல்லாம போயிட்டேன் போது உனக்கு இனிமே என் ஃபீலிங்ஸ் புரியல, சரி விட நான் இது ஒன்னும் பெருசா எடுத்துக்கல, நீ உன் வேலையை பாரு, நான் வேலையை பாக்குறேன், நம்ம அப்படியே நார்மலா ஃப்ரெண்டாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஜாக் போயிடுவாரு. ஆனா ஹீரோனிக்கு இவன் இப்படி இருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு வாண்டடா போய், இங்க பாரு மன்னிச்சிரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, பட் இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கு மேல கொண்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை, உனக்கு தெரியும் நான் லண்டன்ல தான் இருக்கேன், அங்கதானே இருக்க முடியும் போது, ஏன் இங்க இருக்க முடியாது, நான் இங்க ஒர்க் பண்றேன், இந்த இடமா எனக்கு பிடிச்சிருக்கும், உனக்கு தானே பிடிச்சிருக்குன்னு போது புரியுது, பட் உனக்காக உன் விருப்பத்துக்காக என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அடுத்த நாள் கலைஹீரன் எழுந்து பாப்பா ஃப்ரெண்டு, எங்கடி இருக்க, என் கல்யாணம் தெரியும்ல, திரும்ப குடிச்சிட்டீங்க மட்டி ஆயிட்டேன் போது, இல்ல நான் ஜாக் கூட இங்க இருந்தேன், அவன் கூட என்னடி பண்ணேன் போது, சரி நான் எல்லாத்தையும் அப்புறமே சொல்ல, டைம் ஆயிடுச்சு, நான் வேற ஒரு தீவுக்கு போறோம், அங்க எங்க கல்யாணம், ஐயோ நான் இந்த விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லி ஹீரோனே வருவாங்க. ஆனா லேட் ஆனனால அவங்க ஃப்ரெண்டு போற ஹெலிகாப்டர்ல இவங்க போக மிஸ் பண்ணிடுவாங்க. சரி கவலைப்படாத, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஹெலிகாப்டர்ல நான் வந்துருன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணுவாரு. அவருக்கன்னா நான் அந்த வெட்டிங் தான் போக போறேன், நீ சீக்கிரமா வா, உன்னை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் போது 5 நிமிஷம் நான் டக்குன்னு அங்க வந்துருன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டை பார்க்க ஹீரோனே அங்க வந்துருவாங்க. எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு அப்படின்னும் போது, நான் நல்லா இருக்கேன்
இருக்கு, 5 நிமிஷத்துக்குள்ள வரேன், நீ இதுதான் 5 நிமிஷமா தப்பா நினைச்சுக்காதீங்க, வெட்டிங்களா அதனால அப்படி பரபரப்பா இருக்கேன், சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமான்னு போது ஒரு கொஞ்சம் இருமலா இருக்கும். என்னாச்சு உங்களுக்கு ஓகே தானா? ஓகே தான், வயசாயிடுச்சுல அதனால அப்படிதான் இருக்கும், நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இப்போ இந்த இடத்துக்கு ஜாக்கும் வராரு. ஜாக்க பார்த்து ஹீரோனி கடவுளே இவன் இங்கேயா அப்படின்னு கேட்பாங்க. சார் நம்ம கிளம்பலாமான்னு போது தாராளமா கிளம்பலாம், உங்களோட ஹெல்ப் இருந்தா சீக்கிரமா போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹீரோவும் திரும்ப விட்டுட்டு போயிட்டல என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹெலிகாப்டர்ல ஏறிப்பாங்க. இப்ப அந்த பெரியவரும் எல்லாமே ஹெட்போன் போட்டுப்பாங்க. நான் சொல்றதுனால கேளுங்க. இப்போ நம்ம 277 ஹெலிகாப்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களோட டூரிஸ்ட் கைட் நான் தான், உங்களை சூப்பரா கூட்டிட்டு போய் பக்காவா இறக்கிற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டே போவாரு. அவருக்கு ஆல்ரெடி ஹீரோனே நல்லா தெரியும். அதனால மாமா முன்னாடி உனக்கு எப்படி ஓட்டுனா நான் சொல்லி தரேன் போது தெரியுமோமா வேணா வேணா நானும் கத்துக்கல, எனக்கு பயமா இருக்கு, உன்னால பண்ண முடியும் தங்கம், வா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு இந்த இடம் தெரியும்ல லொகேஷன், இதை வச்சுதான் நம்ம எந்த டைரக்ஷன் போறோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க நீ போக போக உயரமா ஓட்ட ஆரம்பிச்சனா உன்னோட உடம்பு முடியாம போயிடும், உனக்கு நிறைய சிக்னஸ் வரும். அதனால ரொம்ப ஹைட்ல நம்ம போக கூடாது, நீங்க இதை பிரஸ் பண்ணா போதும் இதுவே ஆட்டோமேட்டிக்கா மூவ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா 21 நிமிஷம் வரைக்கும் வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகும், அதுக்கடுத்து திரும்ப மேனுவலா தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பேசிட்டே இருப்பாரு. சரி கண்ண சொல்லுவோம் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஆஸ் யூஷுவல் எப்பவுமே போல போரிங்கா தான் போயிட்டு இருக்கு. சரி உங்களை பத்தி சொல்லுங்க போது அவரோட மனைவி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருப்பாங்க. சோ அவ இல்லாம வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கேன் போது என்ன மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல, அவ இருக்கும் போது என் லைஃப் ரொம்ப சூப்பரா இருந்தது, எனக்கும் தெரியும் நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பிறக்கும் போது யாருமே மேட் ஃபார் ஈச் அதரா இருக்க மாட்டாங்க. 2 பேரும் லைஃப் டிராவல் பண்ணும்போது ஒருத்தவங்க புரிஞ்ச பிறகுதான் லைஃப் மேட் ஃபார் ஈச் அதரா ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டே போவார். இப்போ நெஞ்சு வலிக்கும் எனக்கு மாத்திரை தேவைன்னு சொல்லி மாத்திரை போடுவாரு, தண்ணி தேவைன்னு சொல்லி கத்துவாரு. இதை பார்த்த ஹீரோனியும் ஜாக் தண்ணி தேவையா அவருக்கு, எடுத்துருவா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு போது ஜாக்கும் போய் தண்ணி இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருப்பான். இப்படி தேடிட்டே இருக்கும்போது அவரோட நெஞ்சு வலி அதிகமாகும், டேப்லெட் எல்லாமே கீழே கொட்டிடுவாரு. அதை ஹீரோனி எடுத்து ஒன்னா கொடுப்பாங்க. அதெல்லாம் அவர் வாயில போடும் போது இப்போ சுத்தமா அவரால் மூச்சு விட முடியாம திணறி டக்குன்னு அவர் விழுந்துருவார். அப்படி விழுகும் போது அந்த ஃபோர்ஸ்ல அவர் ஆனல்ல வச்சிருந்தது எல்லாமே கீழ் பக்கமா போக ஆரம்பிக்கும். அங்க ஒரு கேஸ் சிலிண்டர் ஃப்ரண்ட் டோர்ல விழுந்து இடிச்சு அந்த கண்ணாடி பீஸ் ஹீரோனியோட முகத்திலும் கிழிச்சிடும். ஒரு நிமிஷத்துக்கு 2 பேருமே ஒண்ணும் பண்ண முடியாம பயந்து போயிடுவாங்க. ஹீரோனுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, கொஞ்சம் தெரிஞ்சதை யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அங்க வீட புடிச்சு ஃப்ரெண்ட்ல இழுக்க பார்ப்பாங்க. பட் அது ரொம்ப டைட்டா இருக்கும். இப்போ அவங்க போற அந்த ஹெலிகாப்டர் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஹீரோனையும் புஷ் பண்ணும், ஹீரோவும் ட்ரை பண்ணுனால பண்ண முடியும் போது ஒரு ஃபோர்ஸை இழுப்பாங்க. இப்ப டக்குன்னு அது மேல் பக்கமா போக ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோவும் அந்த வயசானவரை செக் பண்ணி பாப்பாரு, அவர் இறந்துட்டாரு. இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னும் போது ஹீரோனே பயந்து போயிடுவாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ல வந்து உட்காருவார். உனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும் தானே போது இல்ல அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கத்துக்கிட்டேன், பட் எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல, அதுவும் நான் ப்ரொஃபஷனல் கிடையாது, ஏதோ அவர் சொன்னா கொஞ்சம் விஷயத்த வச்சுதான் நான் ஆப்ரேட் பண்றேன், பட் என்னால ஃபுல்லாவே ஆப்ரேட் பண்ண முடியாது, நம்ம வெஸ்ட் சைட் தான் போகணும், அங்கதான் மேரேஜ் நடந்துகிட்டு இருக்குன்னும் போது ஹீரோ யோசிப்பார். ஓகே நம்ம இப்ப எந்த டைரக்ஷன்ல இருக்கும் செக் பண்ணணும்னு சொல்லி அந்த லொகேஷன் செக் பண்ணான்னு பார்த்தா கேஸ் சிலிண்டர் விழுந்த ஃபோர்ஸ்னால முன்னாடி இருந்த எல்லாமே உடஞ்சு போயிருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக் டிவைஸும் வந்து ஆப்ரேட் ஒழுங்கா ஆகாது. ஹீரோனே அதை கிளிக் பண்ணுவாங்க, 20 நிமிஷம் இருக்கும்னு சொன்னாரே, பட் இது ஆஃப் ஆயிட்டே இருக்கு, அப்புறம் மேனுவலா தான் பண்ணி ஆகும்னு சொல்லி ஹீரோனே பயந்துட்டு இருப்பாங்க. இங்க பாரு உன்னால பண்ண முடியும், அப்புறம் எந்த லொகேஷன்ல இருக்கும் அப்படின்னு ஹீரோனே கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம வெஸ்ட் சைட்ல இருந்து தான் வந்தோம், சோ இப்ப நீ டர்ன் பண்ணணும் நம்ம கிளம்பும் போதுக்கும் இப்போக்கும் டைம் டிஃபரெண்ட் ஆயிருக்கும், சோ லொகேஷன் மாறி இருக்கும், நான் செக் பண்ணேன்னு சொல்லி அவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க எவ்வளவு தூரம் வந்தாங்கன்னு சொல்லி அதெல்லாம் வச்சு இப்ப நம்ம சவுத் சைட் திரும்பினாதான் நம்மளால கரெக்டா போக முடியும். அப்படி ஹீரோவும் சவுத் சைட் மூவ் பண்ண அப்படின்வாங்க. அவங்க புஷ் பண்ணி அதை திருப்பாங்க. இப்போ அவனுக்கு முன்னாடி ஒரே மேகமூட்டமா இருக்கும். உடனே அவங்களுக்கு லொகேஷன் சொல்லிட்டு இருக்கவருக்கு கால் பண்ணி எங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவர் இறந்துட்டாரு பாதிலே, இப்போ எங்களுக்கு ஓட்ட தெரியல, எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க, அட்லீஸ்ட் லொகேஷன் ஆகுது சொல்லுங்க போது ரேடியோல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வராது. ஹீரோனே பயந்து போயிருவாங்க. என்ன பண்றது, இப்ப அந்த மேகத்தை தாண்டி நம்ம போகணுமா வேணாமான்னு சொல்லி அந்த ரேடியோ கிளிக் பண்ணி அவங்க பேசிட்டே இருப்பாங்க. இப்ப சரணா ஒருத்தரோட வாய்ஸ் கேட்கும். யார் அங்க இருக்கீங்கன்னு போது நான் சாரா, இங்க ஓட்டின பைலட் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு, இப்ப நான் தான் ஓட்டிட்டு இருக்கேன் போது என்னது அவர் இறந்துட்டாரா, நாங்க இப்ப எப்படி போறது, எங்களுக்கு வழி சொல்லுங்க போது ஓகே உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்ல எனக்கு தெரியாது, பட் நான் ஒரு மேனேஜ் பண்றேன் போது ஓகே நீங்க வெஸ்ட் சைடு போங்க, என்னாலும் எந்த லொகேஷனும் சேஞ்ச் பண்ணாதீங்க, அதுதான் உங்களால குயிக்கா போக முடியும், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களோட பெட்ரோல் கம்மியா இருக்கும், சோ சுத்தி போனீங்கன்னா பெட்ரோல் கம்மியாயிரும், அதனால நீங்க மாட்டிப்பீங்க போது ஓகே நாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு டவுட் வரும், இப்ப அந்த மேகமூட்டமா இருக்கு, பெட்ரோலும் கம்மியா இருக்கு, நாங்க தண்ணியில இறக்கலாமா ஹெலிகாப்டர் போது பண்ணவே பண்ணாதீங்க, நீங்க தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருவீங்க, அது ஆபத்து, எந்த இடத்துல நிக்காம ஸ்ட்ரெயிட்டா வெஸ்ட் சைடு போயிட்டே இருங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இப்போ அந்த இடி சத்தத்தினால அந்த சிக்னல் கட் ஆகி அவங்களோட வாய்ஸை கேட்காது. ஹீரோனுக்கு பயம் வந்துடும், விளையாடுறாங்களா அவங்க, இதுக்குள்ள போனா மாட்டி போமே போது வேற ஆப்ஷன்ல இதுக்குள்ளதான் போகணும் சாரா அப்படின்ட்டு ட்ரை பண்ணி உள்ள போயிட்டே இருப்பாங்க. பயங்கரமா காத்து வீசும், இருட்டா இருக்கும், இடி சத்தம் விழுந்துகிட்டே இருக்கும், அவங்களோட ஹெலிகாப்டர் அப்படியே தடுமாடிட்டே இருக்கும். இப்ப சாராக்கு பயம் வந்துடும், இல்ல எனக்கு இது ஆபத்துன்னு தோணுது, பேசாம இதை தாண்டி நம்ம மேல போயிடலாமா, ஹைட்டா போயிட்டோம்னா இந்த இடி சத்தம்லாம்
இருக்காது, நம்மள சேஃபா இருக்கலாம்னு சொல்லும் போது ஹீரோ வேண்டாம், அவர் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ண, தப்பான விஷயத்த பண்ணாதன் போது எனக்கு மயக்கமா இருக்கு, இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஹெலிகாப்டர்ல இருக்கிற பொருட்கள் எல்லாமே உடையிற மாதிரி நகர மாதிரி சத்தம் கேட்கும். இப்ப ஹீரோனையும் அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸை போட்டுட்டு ஹெலிகாப்டர் மேல புஷ் பண்ணுவாங்க. அப்படி மேல போயிட்டே இருக்கும்போது ரொம்ப இருட்டா இருக்கும். இப்போ ஹீரோக்கும் பயம் வந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல இருட்டான மேகங்களும் இடியும் இருக்காது. நான் சொன்னேன்ல நம்ம தப்பிச்சிருவோம் போது இப்பதானே கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்லி சாரா ஓடிட்டே போவாங்க. பட் ரொம்ப ஹைட்டா போனா அவங்களுக்கு தலை சுத்தம் சிக்னஸ் வரும். அதனால தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்கும். அவங்க அன்கான்சியஸா போயிருவாங்க. இப்போ டக்குன்னு மயக்க போட்டு விழுந்துருவாங்க. அதனால ஹெலிகாப்டர் திரும்ப கீழ் நோக்கி வேகமா போக ஆரம்பிக்கும். ஹீரோ சாரா எழுந்துருன்னு சொல்லி அவங்கள எழுப்பிக்கிட்டு இருப்பாரு. இப்ப சாரா எழுந்துருவா. நான் எங்க இருக்கேன் போது இங்க பாரு நம்ம ஹெலிகாப்டர் கீழே போயிட்டு இருக்கேன், ஏதாவது பண்ண சாரா அப்படின்னும் போது அவளும் திரும்ப புஷ் பண்ண ஆரம்பிவா. பட் இப்போ அவளுக்கு எந்த லொகேஷன்ல இருக்கும்னு தெரியாது. எந்த திசைன்னு சொல்ல நம்ம திரும்பணும் போது அவர்கிட்ட ஜிபியோ இருக்காது. என்ன பண்றதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு ட்ரிக் தெரியும். தண்ணியில வந்து மேக்னெட் வச்சு நம்ம ஒண்ணு பண்ண கண்டுபிடிச்சலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இந்த சைடு தான் போகணும், நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த சைடு போனுவாங்க. ஃபோர்ஸ்ல அப்படி திருப்புவாங்க. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துருவாங்க. அந்த இடத்துல இடி மின்னல் எதுவுமே இல்லாம தெளிவா வானம் இருக்கும். ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்க, நம்ம தப்பிச்சிட்டோம். சரி இப்ப ரேடியோக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சொல்லி ரேடியோ கிளிக் பண்ணி நாங்க இப்ப வெஸ்ட் சைடு போயிட்டு இருக்கோம், அடுத்தது என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க. பட் ஆப்போசிட்ல இருந்து ரிப்ளே வராது. சரி எப்படி இருந்தாலும் நம்ம எங்க போறோம்னு அவங்களுக்கு லொகேஷன் தெரியும், கண்டிப்பா அவங்க நம்ம செக் பண்ணி அவங்களே கால் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. இப்ப சாரா ஒரு விஷயத்த நோட் பண்ணுவாங்க, ஃபியூல் கம்மி ஆயிட்டே இருக்கு. ஓ மை காட் இது கம்மி ஆகுதே, நம்ம விழுந்துருவோம். ஒரு ஐடியா, வேற ஒரு டேங்க்ல இருந்து இந்த டேங்குக்கு மாத்திரேன்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அப்ப டக்குன்னு ஃபுல்லா திரும்ப 5% வந்து நிற்கும். ஏன் இப்படி ஆகுது, ஒருவேளை டேங்க் டேமேஜ் ஆயிடுச்சோ அப்படின்னு சாரா சொல்லும் போது ஹீரோவும் சரி இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல அது டேஞ்சருக்கு போகாதுன்னும் போது நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல, ஃபியூல் எல்லாமே லீக் ஆயிட்டே இருந்தானா நம்ம தண்ணிக்குள்ள விழுந்துருவோம், நான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இறங்கி அவர் போய் செக் பண்ணுவார். பார்த்தா அந்த சைட்ல இருக்க ஒரு டேங்க்ல இருந்து ஓட்டை இருக்கும், பெட்ரோல் வெளியே ஊத்திக்கிட்டே இருக்கும். நான் அதை எப்படியா சரி பண்ண ட்ரை பண்ணுவாரு. இப்போ அழுத்தமான காத்துனால அவரு திசை தெரியாம அப்படியே நகர ஆரம்பிப்பாரு. பட் ஹீரோனி இதை பார்த்து பயந்துருவாங்க, நீ உள்ள வந்துருவேன் ரிஸ்க் எடுக்காதன்னுவாங்க. இல்ல நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு எப்படியா கஷ்டப்பட்டு டேப் எல்லாம் வச்சு அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுவாரு. ஃபெயிலோட பெர்சன்டேஜும் கரெக்டா வந்து ஸ்டெடியா நிற்கும். ஆனா இப்ப வேகமா அடிச்ச காத்துனால அவரோட கால் அங்க இருந்து வீல மாட்டி கையில அடிபட்டோம். அப்படி ஹீரோனி எப்படி ஒன்னும் பயப்படாத, நான் உன காப்பாத்துறேன், நான் நம்பி குதின்னு சொல்லி அவர் குதிக்கும் போது ஹீரோனி கையை பிடிச்சிட்டு அழுத்தி உள்ள எடுத்துருவாங்க. இப்ப இவரோட கையை பார்ப்பாங்க, பயங்கரமா காயம் இருக்கும். இதை பார்க்காத நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லி அந்த காயத்தை சரி பண்ணிடுவாங்க. இப்ப பெட்ரோல் எப்படி இருக்குன்னு போது அது ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப டிரைவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ பாப்பாரு டேங்க் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குற மாதிரி தான் தெரியும் அவருக்கு. ஒருவேளை நம்மளோட ஏரோப்ளைன்ல வெயிட் அதிகமா இருக்குன்னா தான் இப்படி இருக்கும், சில வெயிட்டான பொருள் கீழே தூக்கி போட்டோம்லாம் சொல்லி ஹீரோனி ஒரு திங்ஸா எடுத்து கீழே போடுவாங்க. அப்படி அவங்க கீழே போடும் போது கீழே போயிட்டு இருக்க படகுல இது எல்லாமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லா பொருளும் கீழே போட்ட பிறகும் 5% தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல பெட்ரோல் காலி ஆயிரும். நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இங்க இன்னொருத்தர் வெயிட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரை பார்ப்பாங்க. பட் ஹீரோ இல்ல எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல விட்டுரு அப்படின்வாங்க. பட் ஹீரோனி நீ இல்லனா விடு நான் பாத்துக்கிறேன், நமக்கு ஒரு ஆப்ஷன் இல்லன்னு சொல்லிட்டு அவரையும் கீழே தள்ளி விட்டுருவாங்க. அதை நினைச்சு ஹீரோனி வருத்தப்படுவாங்க. இப்ப அடுத்தது அவங்க கிட்ட நிறைய சரக்கு பாட்டில் இருக்கும், இதையும் நம்ம தூக்கி போடலாம்னு சொல்லி ஹீரோனி எடுப்பாங்க. ஹீரோ இதையே நம்ம பெட்ரோலை யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம இதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னும் போது பட் பெட்ரோல் நம்ம எங்க ஊத்தணும்னா வீல்ல ஊத்தணும், அவ்வளவு தூரம் எப்படி போறது போது ஹீரோ நான் போறேன், இல்ல ஆல்ரெடி ஒரு கையை உடைச்சிட்டேன், இன்னொன்னு கையை உடைக்க நான் விரும்பல, நான் பாத்துக்கிறேன் போது கன்ஃபார்மா கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் எனக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனி மேல போயிருவாங்க. அப்படியே காத்து வீசிட்டே இருக்கும், பயந்துட்டு அப்படியே மேல போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ கிட்ட ஒரு பாட்டில் கூட அப்படின்னும் போது அதை பிடிச்சிட்டே அவங்க போவாங்க. பட் அடிக்கிற காத்துல அந்த பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிரும். சரி திரும்ப இன்னும் ஒரு பாட்டில் கூட சொல்லி அதையும் பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு உள்ள வச்சு ஊத்த பார்ப்பாங்க. ஆனா ஃபோர்ஸ்னால அவங்களால உள்ள ஃபுல்லா ஊத்த முடியாது, அது வேகமா காத்து வீசிட்டே இருக்கும். பட் எப்படியோ ஒரு பாட்டில ஊத்திடுவாங்க. அப்படியே இன்னொன்னு ஒரு பாட்டிலும் வாங்கி ஊத்திட்டே இருப்பாங்க. மூணாவது பாட்டில் வாங்கி ஊத்துறதுக்குள்ள அது பாதியே காத்துல உடஞ்சு விழுந்துரும். ஹீரோவும் போதும் பாதி டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு, இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம், நீ தயவு செஞ்சு கீழே இறங்கி வா அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோனா சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர முயற்சி பண்ணுவாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் போகும்போது ஒரு தீவை அவர் பார்த்திருப்பாரு. ஹீரோனி கிட்ட சொல்லுவாரு. பட் அந்த காத்து சத்தத்தினால ஹீரோனிக்கே கேட்காது. அவங்க அப்படியே கஷ்டப்பட்டு உள்ள வர முயற்சி பண்ணுவாங்க. அடிக்கிற ஃபோர்ஸ்னால அவங்கள அறியாம அவங்க உள்ள போய் விழுந்துருவாங்க. இப்ப ஹீரோவும் நான் ஒரு தீவை பார்த்தேன், என்ன சொல்றேன், ஆமா நான் இங்க ஒரு தீவை பார்த்தேன், கன்ஃபார்மா ஆமா நான் பார்த்தேன், அந்த தீவு அங்கதான் இருக்கு, நம்ம அங்க போய் லேண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்றத ஹீரோ சொல்லுவாரு. இப்ப ஹீரோனி ஃபியல் பார்ப்பாங்க, கம்மியா இருக்கும். நம்ம இப்ப டர்ன் பண்ணி போனோம்னா அந்த இடத்துல நிறுத்தினாதான் நம்ம தப்பிப்போம், இல்லைன்னா நம்ம இப்ப போற பயணத்தை அப்படியே ஆரம்பிக்கலாம், என்ன பண்றது சொல்லு நீ அப்படின்னும் போது ஹீரோ நான் கண்டிப்பா பார்த்து அந்த தீவு இருந்தது அப்படின்வாங்க. சரி
எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நம்ம டர்ன் பண்ணிட்டு போலாம் சொல்லிட்டு நாங்க இப்ப ஈஸ்ட் பக்கம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப தூரம் போவாங்க அந்த தீவை அவங்களால பார்க்க முடியாது. ஹீரோனிக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நீங்க தீவு இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா நான் சொன்னேன், நானும் அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், காணும் அப்படின்னுவாங்க. இப்போ மொத்தமா ஃபியூல் காலியாயிரும். இப்போ அது காத்துல தான் அப்படியே போயிட்டு இருக்கு. ஹீரோனியும் நம்ம அவ்வளவுதான் சாகதான் போறோம், என்ன மன்னிச்சிடு, நான் உங்ககிட்ட ஹாஷா பேசிட்டேன், உன்னை நான் நீங்க விட்டுட்டு போயிடக்கூடாது என்னும் போது எனக்கும் புரியுது, நானும் உன்னோட விருப்பம் இல்லாம உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண பார்த்தேன், நான் செல்ஃபிஷ்னும் போது நானும் தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி புலம்பிட்டே இருப்பாங்க. இப்படி புலம்பிட்டே போகும்போது பார்த்தா அங்க அந்த தீவு இருக்கும். உண்மைகால அந்த தீவை பார்த்துட்டோம், இப்ப நம்ம கீழே இறக்கணும்னா எப்படி இறக்குறதுன்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ அது சீக்கிரமா புஷ் பண்ணு அப்படின்னுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோனி புஷ் பண்ணி கீழே மூவ் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனா இப்ப என்ன இருக்கும்னா அந்த வீல் ஒர்க் ஆகாது. இல்ல அது ஒர்க் ஆகல, நான் என்ன பண்றதுன்னு போது கவலைப்படாத, நம்ம 1000 மீட்டர் இருக்கும், 100 மீட்டர் வந்துட்டோம், 50 மீட்டர் வந்துட்டோம் சொல்லி அவர் கத்திட்டே இருப்பாரு. இப்போ அந்த தண்ணியில அந்த ஹெலிகாப்டர் விழுந்து உடஞ்சிருது, அப்படியே தண்ணிக்குள்ள முழுகுது. தண்ணி ஆழமா இருக்கும், ஆனா அங்க இருந்த ஒரு பாறையில அது பாதியான்னு தொங்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி முழுசா உள்ள வருது. ஹீரோனி கணத்தை வந்து பாக்குறாங்க. அவங்க கிட்ட அந்த சீட் பெல்ட் ஓபன் பண்ணி கது ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அது டைட்டா இருக்கு. எப்படியாவது ஓபன் பண்ணிட்டு நீச்சல் அடிச்சுட்டு மேல வந்து நிம்மதியா மூச்சை விட்டுறாங்க. ஜாக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் இருக்க மாட்டாங்க. சரி அவர் தண்ணில முழுகிட்டாங்கன்னு சொல்லி திரும்ப ஹீரோனி நீச்சல் அடிச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ள போய் ஹெலிகாப்டரை பாக்குறாங்க. உள்ள அவர் இல்ல. எங்க போயிட்டாருன்னு பார்த்தா அங்க வீல்ல தான் அவரு விழுந்துட்டு இருப்பாரு. அவர் இழுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவரை டைட்டா புடிச்சனால அவங்களால தூக்க முடியல. இப்ப அங்க அந்த எமர்ஜென்சியை வச்சு அவரை புஷ் பண்ண பாப்பாங்க. அதே நேரத்துல அந்த பாறைக்கு நடுவுல தொங்கிட்டு இருக்க அந்த ஹெலிகாப்டர் அப்படியே உள்ள விழ ஜஸ்ட்ல ஹீரோனி அவரை தூக்கிட்டு மேல வந்துடுறாங்க. இப்ப அப்படியே தரையில எடுத்துட்டு வந்து அவரை விட்டுறாங்க. ஆனா அவர் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு. அவருக்கான எமர்ஜென்சி எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. அவருக்கு மூச்சு வருது. நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த தீவுல நிம்மதியா படுக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீவுல தண்ணி முழுக ஆரம்பிக்குது. அதாவது அது ஒரு டெம்பரவரி தீவு தான். இருட்டு ஆக ஆக அந்த இடமும் தண்ணியில முழுகிரும். இதை தெரியாது ஹீரோனி சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த தீவுல கொஞ்சமா தண்ணி முழுக ஆரம்பிக்குது. இப்போ ஹீரோவை புடிச்சிட்டு அவங்க நீச்சல் அடிச்சுட்டே இருக்காங்க. ஹீரோவும் அவ்வளவுதான், நானே சாகதுன்னு போறேன், தயவு செஞ்சு இதை நீ போட்டுக்கோ, நீ அது கொஞ்சம் உயிரோட இருப்பேன் போது இல்ல என்னாலும் பரவாயில்ல, நான் உன்னை இந்த வாட்டி விட்டுட்டு போக மாட்டேன், நீ எனக்கு குட் பாயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை புடிச்சிட்டு அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோட கையில அடிப்பட்ட அந்த ரத்தம் தண்ணியில அப்படியே சிந்திக்கிட்டே இருக்கு. இதனால தண்ணிக்குள்ள இருக்கிற ஷார்க் அப்படியே கொஞ்சமா அவளை சுத்தி வருது. ஹீரோனியும் முடிஞ்ச அளவுக்கு நீச்சல் அடிச்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம 2 பேரும் ஒன்னாவே சாங்கலாம் சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா ஒரு படகு வருது. அந்த படகு பார்த்த உடனே ஹீரோனி முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். கடுத்தது பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த போட்டை பாக்குறாங்க. இவருக்கு அடிபட்டு இருக்கு, முதல்ல இவரை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஹீரோவை அங்க போய் விடுறாங்க. ஹீரோவை தூக்கிக்கிறாங்க. இப்ப ஹீரோனி கடைசியில அந்த தண்ணியை முழுசா பார்த்துட்டு படகு மேல ஏறிக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நான் உங்களை சேஃபா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் படகுல கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோனியும் ஹீரோவை பாக்குறாங்க. இதுக்கு அடுத்தது நோ குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்ட்ல ரெஸ்கியூ மீ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு அந்த படத்தை ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ரீசெண்டா ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.